அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் எப்படி இருக்குங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசியிலே இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றார். அவரோட 10ஆம் தேதி செவ்வாயும் சஞ்சாரம் பண்ணுவார். இந்த 3ஆம் இடம் தான் நம்முடைய முயற்சி, நம்முடைய வெற்றி, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய புகழ், கௌரவம் இதையெல்லாம் சொல்லுவது. அங்கே இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயும் வர்றது ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லலாம். முதல்ல இந்த மாதம் நம்முடைய வருமானங்கள் எப்படி இருக்குது, சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குது அதை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது நம்ம கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் கூடும். ஆக ஏற்கனவே வருமானங்கள் இருந்தாலும் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது, செலவினங்களும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நமக்கான வருமானம்னு பார்க்குற போது நமக்கு 2 விஷயத்தில் தான் வருமானம் எல்லாருக்கும் வரணும். ஒன்று வேலையின் மூலமாக வருமானம், அல்லது நம்முடைய பிஸ்னஸின் மூலமாக வருமானம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் முதல்ல நம்முடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். உங்கள் பிஸ்னஸ்க்குரிய கிரகம் குரு பகவான், அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படி இருக்கிறது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் இல்லாமல் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அவர் 4ஆம் அதிபதியாகவும் கன்னிராசிக்கு இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்னாலே தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக அந்த பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, அதில் தான் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க, வருமானத்தையும் சம்பாதிக்க போகிறீங்க, லாபத்தையும் அடைவதற்கான வாய்ப்பு. ஆனாலும் தொழில் திருப்திகரமாக இந்த மாதத்தில் இல்லை. ஆனாலும் அந்த தொழிலை விட்டு நம்ம வெளியே வராமல் அதில் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்முடைய பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதோட நம்ம பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் நம்முடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலும் ஓரளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏர்னிங்கை கொடுக்கும். வருமானத்தை நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை ஹாப்பி மேரிட் லைஃபாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்போடு யாரெல்லாம் சேர்ந்து தொழில் பண்ணுறீங்களோ நீங்களும் லாபத்தை அடைவீர்கள், உங்களுடைய பார்ட்னரும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சனி பகவான், அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அவருமே இந்த மாதம் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ், இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனை விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய உங்களுக்கு இருக்குது. கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ எவ்வளோக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் ப்ரமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் உங்களுடைய வேலையில் உங்கள் கூட இருக்காங்களோ கொலீக்ஸ், அவங்க உங்களுக்கு வேலையில் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் அவங்களும் உங்களுடைய ஜாபில் பெரிய லெவலில் உங்களுக்கான கோஆப்ரேஷன் அல்லது நல்ல ஒரு கனெக்ஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்பார்டினேட் யாராக இருந்தாலும் அவங்களுமே இந்த மாதம் நல்லதொரு உங்களுடைய வேலையில் இணக்கமான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. ஆக எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை இந்த மாதம் சனி பகவான் பார்க்கறது ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு ஜாப் உங்களுடைய ஜாபில் இருக்கும். அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் மாறிட்டு எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை நீங்கள் ரசித்து பண்ணுங்கள். வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அவ்வளோவும் கிடைக்கும். குறிப்பாக எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கான ரெகக்னைஸ் இருக்குது. கடந்த காலங்களில் நான் வேலை பார்த்தேன், எனக்கு ப்ரொமோஷன் வரல அப்படிங்கிற சூழ்நிலை இல்லாமல் நான் ஒர்க் பண்ண மற்றவங்க பேர் வாங்கணுங்கிற வேலைமெல்லாம் மாறி உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது.
அது இல்லாமல் இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லாவே இருக்குது. காரணம், நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது மட்டும் இல்லை, இறைவன் உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் அனுப்பார். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதோடு உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் 11ஆம் இடத்துல. 11ஆம் இடம்னா என்னென்ன, நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதுலேயும் சனி பகவான் வேற பார்க்குறார். அப்படி இருந்தாலும் இந்த மாதம் லோன் வாங்கி நீங்கள் இடங்கடா வாங்குறதுக்கு, அது மட்டும் இல்லை நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு, வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸை நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த மாதம் ரிசல்ட்டை எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் நிறைய உண்டு. எல்லா விதமான காம்படிட்டிவ்லேயும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அதில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் ஃபேவரபுளாக வர்றதுக்கான சுச்சுவேஷன் எல்லாமே 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஏதாவது கேட்ட இடத்துல பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை பெரிய லெவலில் நீங்கள் ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. அதோட நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறீங்கன்னா அது கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தால் அதுவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. நல்ல ஒரு வேலை ஆட்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பெட்டர் சர்வெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அல்லது ஸ்கில்டு லேபர் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத விஷயங்கள். அதனால ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, குறிப்பாக பெரிய லெவலில் லார்ஜாக மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. நல்லதொரு ஆண் நண்பர்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் லாட்ரி டிக்கெட் வாங்கினா ஏதாவது அதிர்ஷ்டம் வருமா, ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த பணங்கள் தேருமா நினைக்கிறவங்க மினிமமாக நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை பண்ணுங்கள். ஓரளவுக்கு கெயின் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, பெரிய லெவலில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம், வருமானம் இருக்குது. நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாப்புலாரிட்டியும் பப்ளிசிட்டியும் இருக்குது. அரசியலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் இறை அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலம். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு. பட் எல்லாம் இருந்தும் எல்லாத்தையும் ஒன்று இழந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. நல்ல மகிழ்ச்சியாக இருக்க பாருங்கள். இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் விநாயகர் இருக்கார், அவர் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக துர்க்கையை நல்ல பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. சந்தர்ப்பம் இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நீங்கள் சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.